அவங்க வந்து திருடிட்டு அண்ட் கோயிங் பேக் டு பினாங்லாம். ஸோ அவங்க பினாங்கில் அவங்க வீடு எங்கேன்னு தெரிய வந்தோன்னே அவங்க வீட்டு எனக்கு வந்து போலீஸ் வந்து 2 நாளாக ஞாபகம் பண்ணியிருக்காங்களா அப்படி இருந்து அங்கேருந்து இங்கேருந்து. பட் 2 டேஸாக அந்த வீட்டில் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை, யாரும் அந்த வீட்டுக்கும் வரல, அந்த வீட்டிலேருந்து யாரும் வெளியாகல. ஸோ அது வந்து ஒரு ஃபெயிலியராக தான் ஆகுது. அதாவது போலீஸ்க்கும் நினைக்கிறாங்க இது வந்து உண்மையான அவங்களோட வீடா இல்லை ஜஸ்ட் ரூமர்ஸ் கலை போட்டாங்களான்னு தெரியல. பட் போலீஸ் கேரளேருந்து கிளம்பி பினாங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை. இது ஒரு ஃபெயிலியராக தான் முடியுது இனிஷியலி. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து 1 பிரேக் த்ரூவும் கிடைக்கிது. அதாவது அந்த கேங்கோட மெம்பர்ஸ் ஃபோட்டோலாம் போலீஸ்க்கு தெரிய வருது. ஸோ போலீஸ்க்குலாம் தெரிய வந்தோன்னே கொஞ்சம் அலர்ட் ஆகிறாங்க. ஓகே, இவங்க தான் இந்த கேஸில் ஒரு ஆளுக்கு இன்வால்வ்டு ஆயிருக்கலாம் என்பது சஸ்பெக்டோட ஃபோட்டோஸ்லாம் வெளியாக்கப்படுது. வெளியாக்கப்பட்டோன்னு நம்ம சொன்னால இந்த பிடிஆர் அண்ட் பிரதர் டு அசீசானுக்கு என்ன, அசீசான் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்ப அவரோட ரேங்க் என்னன்னு தெரியல. பட்